வருகை தந்திருந்த பெரிய தலைவர்கள், மூத்த தலைவர்கள், மாநில தலைவர், வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களது பொறுப்பாளர்கள், மத்திய அமைச்சர் மற்றும் கோர் கமிட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மாண்புமிகு நிர்வாகிகள் அத்தனை பேரையும் கருத்தோடு இன்று முதலில் தேர்தலுக்கு பிந்தைய மையக்குழு கூட்டத்திற்கு முதலில் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். ஏனென்றால் தீர்மானத்தின் அடிப்படையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறை பிரதமராக பதவியேற்றிருப்பதற்கு இந்த மையக்குழு பாராட்டையும் பொதுமக்களுக்கு, வாக்களித்த மக்களுக்கு நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல தமிழக மக்களுக்கு, ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையில் ஏறக்குறைய 50 லட்சம் வாக்குகளையும் கூட்டணியோடு சேர்த்து 80 லட்சம் வாக்குகளையும் பெற்றிருக்கிறோம். இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை. அதனால் வாக்களித்த அத்தனை தமிழக மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும், வருங்காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்ற நன்றியுணர்ச்சியோடு வாழ்த்துக்களையும் நாங்கள் தமிழ் மக்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். அது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுகிறோம். அதே போல மரியாதைக்குரிய முருகன் அவர்களுக்கு தமிழகத்தின் சார்பாக அமைச்சர் பதவி அளித்திருப்பதற்கும் நாங்கள் மையக்குழு சார்பில் எங்களது நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல மையக்குழுவில் ஒரு நேர்மறையான அரசியலை முன்னெடுத்துச் செல்வதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. இங்கே குறிப்பாக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நீட் தேர்வு பல சாமானிய மக்களுக்கு, ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு தேர்வாக இருந்து பல ஏழை மாணவ மாணவிகள் இது தேர்வாகி இருக்கிறார்கள். அதனால்தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய 14 லட்சம் பேருக்கு மேல் அந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள். ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதை வைத்துக் கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ, நீட்டை பற்றி, ஏனென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, இது பல இடங்களில் மிகச் சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது. அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக களையப்படும். அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது. ஆனால் இதை வைத்து மட்டுமே நீட்டே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இதில் மாணவ செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனா நிர்வாக குளறுபடின்னு சொல்றீங்க. ஆனா இடைத்தரகர்கள் செயல்பட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணிருக்காங்க. 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை பேசி மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில ஒரு பையன் 5 மார்க் வாங்கியிருக்காரு. பிசிக்ஸ்ல 87 மார்க் வாங்கியிருக்காரு. இல்ல அதுதான் எல்லாம் இல்ல அது நிர்வாக குறைபடுதல் வேற இது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இல்ல ஒரு நிமிடம் எது என்னவாக இருந்தாலும் அது களையப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இத மாதிரி சில பிரச்சனைகள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறது. ஆனா அந்த பரீட்சைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர முற்றிலுமாக நீக்கப்படவில்லை. ஏனென்றால் இது ஒரு நிமிஷம் தம்பி, நான் ஆர்கியூமெண்ட் வரலமா தம்பி. அதனால என்னை பொறுத்த மட்டில் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்ல. நான் ஏற்கனவே சொல்றேன், தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். லட்சக்கணக்கில் ஏன்னா இதற்கு முன்னாலே நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம். இப்ப தமிழகத்துல நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்றுவிக்கலாம், மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம்.
அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம். அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. காங்கிரஸ் ஆனால் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க 21ஆம் தேதி. இல்ல, ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிக்கட்டும். ஆனா யார் காலத்துல நீட்டை பற்றி ஆரம்பமாகிறது, யார் காலத்துல அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது, யார் காலத்துல யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்ச நீதிமன்றத்தில் அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள், இதையெல்லாம் நீங்க பார்க்கணும்ல. அவங்களே தான் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று பேட்டி கொடுத்தாங்க. யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது, ஏனென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இதுல உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் தான் உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறார்கள். ஆக நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும், சட்டத்தையும் மதிக்க வேணும். அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்றோம். நான் எங்களது கருத்தை இல்ல, நீட்டை பொறுத்த மட்டும் எனது கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்துவிட்டு வேற ஏதான கேளுங்க. அடுத்தால மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் பற்றி அவங்க பேசுவாங்க. வேற ஏதான விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல எப்ப நீங்க எல்லாம் கேம்பெயின் பண்ண போறீங்க மேடம்? எல்லாரும் போவோம். அதுக்குதான் மையக்குழுல எங்களுக்காக பட்டியல் தயாராகி கொண்டிருக்கிறது. எல்லாருமே போவோம். ஏன்னா முழு ஒத்துழைப்பு நாங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்படும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி யார் சொன்னா இதெல்லாம்? இல்ல, நான் எங்க பிரஸ் மீட் இல்ல ஒரே ஒரு நிமிஷம். இதுல என்ன நான் இப்ப புகார் தெரியும், நான் இன்னும் பேச ஆரம்பிக்கல. என்னோட சப்ஜெக்ட் என்னதான் வருது. அதனால தவறா தயவு செய்து சொல்லாதீங்க. அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டுமென்று ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்ன எதிராக மாதிரி தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. நான் என்னோட கருத்தை எங்க எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. அதை இப்ப கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்ல. நான் எல்லாரையும் மதிக்கிறேன். இந்த கட்சிக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஏன்னா நான் 5 ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன். அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மன வேற்றுமையும் இல்ல. தயவு செய்து அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். சாதாரணமா சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. இதனால நான் தனியா விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன். இப்ப அண்ணன் இந்த மாநிலத்தில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவார். கூட்டணி கட்சிகள் அதாவது திருப்பி பேசிட்டு இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்து அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு. அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னு சொன்னா ஹிஜாபுக்கு அணிய தடைன்னு சொன்னா அது தவறு. ஹிஜாப் அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன். இன்னைக்கு இந்துக்கள் பெண்கள் நெத்தியில பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது, கோயில்ல இருந்து கட்டுற கயிறு கையில கட்டக்கூடாது, இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன்ங்கிறதுல எங்களுக்கு 2வது கருத்து இல்லை. மேலும் சோ இம்ப்ராக்டிகபிள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க ஆசிரியராக இருக்கக்கூடாதுன்னா அது எந்த மாதிரியாக செயல்படுத்த முடியும்? அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும்? ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்றது மாதிரியா ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்கு. ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி should be rejected. எந்த மதத்தை சார் எந்த மதத்தை திருநீர் வச்சு வைக்கக்கூடாது, கந்தனம் வைக்கக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சார் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சாதி என்ன பத்தி என்ன பேச விடாம நீங்க ரொம்ப நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா? விபூதி வைக்கக்கூடாது, கந்தனம் வைக்கக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கு எது சார் ஜாதி அடையாளம்?
பேசுங்க, நான் அதுக்கப்புறம் நான் பேசுறேன். இப்போ என் கையில சிகப்பு கயிறு கட்டி இருக்கேன். என்ன ஜாதிக்கான கயிறு? இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்காரு. என்ன ஜாதிக்கான கயிறு? இது என்ன விஷமம்? ஆகவே சொல்றேன்னா, இட் இஸ் டார்கெட்டட் அகைன்ஸ்ட் ஹிந்துஸ் பை ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ். சார், நான் பேசுறேன். நான் இருக்க வரேன். அதனால ஏற்றுக்க முடியாது. அப்புறம் நெத்தியில திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்கு. அது எப்படி பண்ண முடியும்? நீங்க திலகம் வச்சு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும்? அடுத்தது, பெரும்பான்மை சமுதாயம் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி, இவங்க அதுக்கு பேரு டாமினன்ட் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க. எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட்? சவுத்துல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், மேற்குல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம், வடக்க பார்த்தா வேற இருக்கலாம். ஆனா ஜாதி சர்டிபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா? வாட் இஸ் திஸ்? ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதோ உள்நோக்கத்தோட அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இட் ஷுட் பி ரிஜெக்டட். தட் இஸ் அவர் ஸ்டாண்ட். என்ன ஆவனா நான் கிளாரிஃபை பண்றேன் சார். அதாவது சந்திரன் வைக்க கூடாது, குங்குமம் வைக்க கூடாது, திருநீர் வைக்க கூடாது சொல்லவே இல்ல. அதாவது என்ன சொல்றேன், ஜாதி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஜாதி கட்சிகள் ஜாதி ஃபார் ஒன் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்காக நான் ஆர்கியூ பண்ணல சார். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஜாதி கட்சிகள் இருக்கு சார். அந்த ஜாதி கட்சிகள் கொடிகள் இருக்கு. அந்த கலர்ல கட்சி ஜாதி கட்சி சார் நிறைய கட்சிகள் இருக்கு சார். பேர் சொல்லி நான் சொல்ல முடியும் சார். அந்த அந்த பிசிகா ஜாதி கட்சி அந்த கலர்ல வந்து அந்த கலர்ல திலகம் வச்சுக்கிறாங்க சார். அந்த கலர்ல கயிறு கட்டிக்கிறாங்க சார். அதெல்லாம் கூடாதுங்கறாங்க. அதுக்குதான் கேட்டேன்னா, இவர் வேற சமுதாயம், நான் வேற சமுதாயம். எங்க கையில சிவப்பு கயிறு கட்டி சார் உங்களுக்கு நீங்க பேசுங்க சார். ஜாதி அமைப்புகளை சேர்ந்த நான் வந்து சந்தன வச்சு இது எந்த கட்சி சார்? இது கட்சி கிடையாது சார். இதுவே எந்த கட்சி உண்டான அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கையில வந்து கை கட்டிக்கிறாங்க மேடம். அதெல்லாம் மேடம் கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால ஜாஸ்தி பேச வேண்டாம். ஏன்னா மீடியாவுக்கு இடையில நீங்க மாத்திரம்தான் வந்து அனாவசியமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க சார். மையக்குழு கூட்டத்துல வேற என்ன சார் டிஸ்கஸ் பண்ணீங்க? இந்த இதை நாம ரிஜெக்ட் பண்ணணும்னு கேட்கறது மையக்குழு தீர்மானம். ஆகவே அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாநில அரசு ஏற்க கூடாதுன்னே சொல்றாங்க. The state government should reject Justice Chandru's recommendations. அவ்வளவுதான். இது எங்க ஸ்டாண்ட். நீங்க உங்க யூடியூப்ல வந்து என்ன வேணா போடுங்க. அதை வந்து இங்க வந்து சர்ச்சையா கூடாது. இவ்வளவு மீடியாஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் தட் டைம். கோர் கமிட்டி மீட்டிங்ல பர்சன்டேஜ் எம்பி எலெக்ஷன் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா? அதாவது பர்சன்டேஜ் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் 9 பாராளுமன்ற தொகுதிகளில் 2வது வந்திருக்கோம். கூட்டணி 12 தொகுதிகளில் 2வது வந்திருக்கு. வந்து டோட்டல் மொத்தம் 12 தொகுதிகளில் நாங்கள் 2வது இடம் வந்திருக்கோம். 18.6% உங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு. மொத்தம் 80,000 என்டிஏக்கு கிடைச்சிருக்கிற வாக்கு. டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா 202 எம்எல்ஏ சீட்ல அவங்க முன்னாடி இருக்காங்க. ஏடிஎம்கே கூட 8 எம்எல்ஏ சீட்ல முன்னாடி இருக்காங்க. பிஜேபி ஒரு இடத்துலயாவது வந்திருக்கான்னு கேக்குறாங்க சார். இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. இப்போதைக்கு 6% ஓட்டு தான். இப்ப நீங்க கேட்டுட்டீங்க, இருங்க தம்பி நான் சொல்றேன். இப்போ போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக 3 ஆண்டுகள்ல 6% ஓட்டு இறங்கியிருக்க. மீதி 2 வருஷத்துக்கு இன்னும் அதிகமாக குறையும். அதனால திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவா இருக்கு, கரப்ட் செக்ஷன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஆகவே we are very confident about 2026. ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி. நாங்க இப்ப வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். பல இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால முதலுக்கு பக்கத்துல கூட தென்சென்னையில கூட முதலுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து சில தொகுதிகள். அதனால நாங்க வளர்ந்து வருகிறோம்ன்றதை நாங்க ஒப்புக்கொள்றோம், மக்கள் ஒப்புக்கொண்டு
12x6 தமிழகத்துல, ஏன்னா மத்தியில தமிழகத்துல 12 நாடாளுமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதியில அதிக கான்சென்ட்ரேஷன் பண்ணோம் இல்ல அங்க ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி ஏதாவது இன்க்ளூசிவ் ப்ரோக்ராம் ஏதாவது அதெல்லாம் நாங்க இனிமே உங்கள்ட்ட இருந்து கைடன்ஸ் இல்ல about today discussion பாக்கி இருக்கு. இல்ல ஓகே இருக்கு சார் அந்த கயிறு கட்டுவதை சொன்னீங்க, ஏகப்பட்ட நியூஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். பள்ளிகள்ல வந்து சாதி கயிறு கட்டுவதால் மாணவர்களுக்கு சாதி அமௌண்ட் அதிகமாயிருக்கு. இதை பத்தி நிறைய நியூஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நமக்குள்ள டிபேட் இல்ல சார், debate இல்ல. டிவிக்கு இப்ப தனியா முதல் வேங்கை வயல்ல என்ன பண்ணிருக்காங்க? வேங்கை வயல்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா? அது மாத்திரம் இல்ல, அங்க புதுக்கோட்டையில சாணி கரைச்சிருக்கு. ஆக முதல் நீங்க அந்த சாதி முதல் கையில மட்டும் வரல. முதல் நீங்க சாதி முதல்ல ஸ்கூல்ல நாங்குநேரில என்னாச்சு மாணவர்களுக்கு? அதனால அது காரணம் சாதிய வேற்றுமை நியூஸ் ரிப்போர்ட் வச்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில கடந்த 100 நாளுக்குள்ள 400 கொலை நடந்திருக்குங்க. First, let us not lose sight of it. Okay, thank you.